இப்படியெல்லாம் சார் நடக்குது. நம்ம வந்து பிளைண்டாக இருக்கோம். நம்ம இதில் என்னென்ன சார் நடக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். திருச்சியில் ஏறக்கூடிய கிளைண்ட்டுங்க பூராவுமே குடிச்சிட்டு வந்து வண்டியில் ஏறுறாங்க. ஆம்பளை பொம்பளை இருக்கிறாங்கன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. பொம்பளைங்களாம் ஏறி படுத்துக்கிறாங்க. அவங்க சாக்கு போட்டு படுத்துக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிக்கு பாத்ரூம் போகிறது கூட வழி விட மாட்டேன்றாங்க. கேட்டால் சண்டைக்கு வரான். எப்பவும் வந்து எவ்வளோ தூரம் அவங்களும் சொல்லி பார்த்தாங்க. இறங்கின உடனே அவரையும் திட்டான். இதுக்கு மேலே என்னங்க செய்ய முடியும் நாங்கள்? சார் இதை வந்து நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா சார்? நீங்கள் பார்த்த தகவல் சொல்கிறீங்களா சார்? பார்த்து தான் சொல்கிறேன், நான் பார்க்காம சொல்கிறேன். நாங்களே நேரடியாக பார்த்து கேட்டோம். இதுமாரி செய்யலாமா அப்படின்னு கேட்டதுக்கே அவன் வந்து நாங்கள் இப்படி தான் செய்வோம், பேசினா அவனை கையை காலை எடுத்துருவான்றான். திருச்சியில் வந்து ஏறுறானுங்க 10 பேர் 20 பேர். அவங்க பேசுகிற ரவுடிசம் தான் பெருசாக இருக்குது. நானும் பல தடவை சொல்லி பார்த்துருக்கோம் சார். இந்த பாலக்காடு வண்டியில் அதெல்லாம் கேட்கவே மாட்டேன்றாங்க சார். எத்தனை வாட்டி இதில் வந்து பயணம் பண்ணுறீங்க? உங்களோட இது வந்து எவ்வளோ தூரம் இருக்குது? என்னென்ன வருஷத்தில் என்னென்ன சந்திச்சிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார். நான் வந்து இதோட இந்த வண்டியில் ஒரு 10 தடவை பயணம் செஞ்சுருக்குங்க. 10 தடவை இந்த வண்டியக்கூடிய நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பெருசாக இருக்கும். வந்த உடனே வியாறுனதும் பூரா இது பெட்ஷீட்டை போட்டுட்டு இந்த பையாக வெட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. கொண்டு வந்து எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. சாக்கை போட்டு இங்கே படுத்துடுறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி கால் இல்லாதவங்க எப்படி பாத்ரூம் போக முடியும் சொல்லுங்கள்? பாத்ரூம் மாட்டியும் படுத்துடுறாங்க. குடிச்சிட்டு அவன் படுத்துறான். அவனை எழுப்பவும் முடியல. விழுப்புரம் வந்து எழுப்பி சீனு போச்சு. அப்புறம் தன்னை கையை காலை பிடிச்சி இடையை இழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கதவு தமிழ் விழுப்புரத்தோம். இந்த மாதிரி நிறையா நாள் சார். இதுக்காக இந்த அரசுக்கு வந்து இதுவரை நடந்து முடிஞ்சு இதுக்கு என்ன சொல்ல தெரிவிக்கிறீங்க? கடைசியாக முடிச்சுக்குவோம். நாங்கள் தெரிவிக்கிறதுனால இதுக்கு வந்து அவங்க ஸ்டெப் எடுக்கணும். இதுக்கு சரியான இது ஒன்று அதிகாரம் வந்து டிடிக்கு இருக்குது, ஆர்பிஎஃப் இருக்குது, கார்டுக்கு இருக்குது. 3 பேருக்கு இருக்குது. அவங்க அதுக்கு தகுந்த ஸ்டெப் எடுக்கணும். சரிங்க சார். நல்ல ஒரு இந்த ஆட்சி 3 மாதம் முடிய போகுது. உங்களோட தகவல் வந்து இந்த வருஷத்தோட முடிஞ்சிட்டு அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும், விஜய் வந்தாலும், எவர் வந்தாலும், ஏடிஎம்கே டிஎம்கே எந்த கட்சி வந்தாலும் மாற்றுத்திறனாளிக்கு ஒரு நல்ல ஒரு இதை செயல்பட்டு ஒரு செய்கிற மாதிரி நீங்கள் தகவல் சொல்லுங்கள் சார். அதை வேண்டுகோளாக செஞ்சுருக்கோம். நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் வந்து கேட்டோம்னா சண்டைக்கு வரானுங்க. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். சரிங்க சார். இதே வந்து நீங்கள் வர்றீங்க, இதே ஒரு லேடிஸ் வந்து இதில் அப்பார்ட்மெண்ட்டில் ஏறுறாங்க, பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ஆமாம். உங்களுக்கே அப்போ ஒரு ஜென்ஸுக்கே பாதுகாப்பு இல்லை சார். இதே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு லேடிஸ் ஏறுறாங்க, படுக்கிறாங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் இருக்கும், நடக்க முடியாமல் இருக்கும். இதே சரக்கு அடிச்சுட்டு வந்து வண்டியில் ஏறி இவ்வளோ பிரச்சனை நடந்தால் இதுக்காக நீங்கள் போராட்டுறீங்க. ஏன்னா நீங்கள் ஏறிடுவீங்க, இறங்கி எல்லாம் பண்ணிடுவீங்க. ஒரு லேடிஸ்னால சமாளிக்க முடியாது சார். சர்வசால லேடிஸ் சமாளிக்க முடியாது. லேடிஸ் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். வண்டியிலே ஹேண்டிகேப் கோச்சிலே குடிக்கிறான், அது பிடிக்கிறான், சிகரெட்டு பிடிக்கிறான். ஆமாம் சார். இதெல்லாம் வந்து சார் இதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லியும் பயணம் பண்ணுறீங்க. கேரளா டு இதில் வந்து எந்த ஸ்டேஷனில் சார் இது நடக்குது? திருச்சியிலேருந்து ஏறக்கூடிய மாற்றுத்திறனாளிகள். மற்ற இதுலலாம் ஒன்றும் நடக்கலை. இப்போ திருச்சி ஊர்லலாம் வந்து அவங்க மரியாதையாக நடந்துக்கிறாங்க. சரிங்க சார். கண்டிஷன் பண்ணால் இறங்கிடுறாங்க. சரி, ஓகே சார். திருச்சியில் அப்படி கிடையாது. இங்கேருந்து திருச்சியிலேருந்து நம்ம சென்னைக்கு போகிற வியாபாரிங்க தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ திருச்சி டிஎஸ்பி போலீஸ் வந்து ஒரு நல்ல தகவல் எடுத்து மாற்றுத்திறனாளிக்காக ஒரு நல்ல இது பண்ணணும்னு நீங்கள் சொல்லிடுங்க சார். அதை கடைசியாக சொல்லிடுங்க சார். சொல்கிறேன் சார். அது வந்து நல்ல ஒரு இதை எடுத்து அதுக்கு அவங்க என்ன ஸ்டெப்பு செய்யுமோ அதை எடுத்து செய்ய சொல்லுங்கள். ஹேண்டிகேப்கிட்ட கரெக்டாக கார்டு செக் பண்ணுறாங்க. அதெல்லாம் நல்ல ஒரு இதுதான். கார்டு இருந்தால் ரைட்டுங்களாம். கார்டே இல்லாத வித்தவுட்டில் பார்த்தீங்களா வண்டிக்கு அடியில் வந்து படுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் படுத்துதான் என்ன பண்ண முடியும் சொல்லியிருக்கோம் சார். நீங்கள் என்ன சார் தெரிவிக்கிறீங்க? இதை பற்றி நீங்கள் என்ன தெரிவிக்கிறீங்க? தமிழ் தெரியாது, மலையாளம். ஓகே சார், சொல்லுங்கம்மா. இப்போ கேரளாவில் இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடக்குன்னு சொன்னாங்க. கேரளா மாநிலத்தில் இந்த மாதிரி நடக்குதுங்களா? இல்லை இதை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? கேரளாவில் இந்த மாதிரி ஒரு வாட்டி நடந்துச்சு. ஒரு பொண்ணினை வெளியே தூக்கி போட்டுடுச்சு. ஒரு சென்னாது கல் மாற்றுத்திறனாளி கல்லடிச்சு வந்துட்டு வெளியே தூக்கி சவுட்டி பொறுத்தாச்சு. சரிங்க சார். சரி, ஓகே சார். நன்றி சார்.